மூக்கண்டப்பள்ளி தோப்பு முனீஸ்வரன் கோவில், நாகலம்மா தேவதை நாகதேவதை ஆலயம். இங்கே பாருங்கள், பழமை வாய்ந்த நாகதேவதை. நல்ல பெரிய இடம், மரங்கள் சுற்றி பார்த்திங்கன்னா இடம் அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த நாகலம்மாள் நாகதேவதை புத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா தோப்பு முனீஸ்வரன் ஆலயம். ஃபஸ்ட்டு சின்னசாக இருந்தது, இப்போ பாருங்கள் நல்லா டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. பக்தர்கள் அதிகமாக கூட்டம். அதே போல் பிரார்த்தனை நம்ம வேண்டியது 100% நிறைவேறுது. அது வேல் பாருங்கள், எவ்வளோ பேர் வேல் வச்சுருக்காங்க. தோப்பு முனீஸ்வரன் கோவில். இது நான் போனது மதிய வேலை என்பதனால அங்கே யாருமே இல்லை. பாருங்கள், நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க. பெரிய கோவில், இடம் பெரிய இடம். இங்கே கோழி அறுத்து கடா வைக்கிறாங்க. கடா வெட்டி பொங்கல் வைக்கக்கூடிய இடம். எல்லாம் அடுப்பு இருக்குது பாருங்கள். தன் பிரார்த்தனை செஞ்சுட்டு பாருங்கள். இது ஃப்ரெண்ட்ஸ், தோப்பு முனீஸ்வரன் கோவில் நல்லா பிரம்மாண்டமாக நல்லா ரெடி பண்ணிட்டாங்க. இல்லை பெரிய கோவில் பாருங்கள். முனீஸ்வரர் சுவாமி, அதாவது எங்கள் குலதெய்வம் தோப்பு முனீஸ்வரர் சுவாமி. தோப்பு முனீஸ்வரர் இன்னும் மத்திய மேலே என்பதனால லாக் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நான் தனியாக தான் போயிட்டு கும்பிட்டு வந்தேன். பாருங்கள், எனக்கு கஷ்டம் வந்தாலோ எல்லாமே என் தாத்தா முனீஸ்வரர் சுவாமிகள் தான் போவேன். அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வந்தால் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். ஏன்னா தாத்தா என் குலதெய்வம், நம் முன்னோர்கள் குலதெய்வம் என வழிபடக்கூடிய தோப்பு முனீஸ்வரர் சுவாமி. அவர் பாதத்தை தொட்டு கும்பிட்டு வருவேன். எனக்கு அங்கே போயிட்டு வந்தால் மனசு லேசாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கள். மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு ஒரு முறை வழிபட்டால் எல்லாம் நன்மை நடக்கும், நல்லது நடக்கும். ஓ முனீஸ்வர சுவாமிகளே துணை.